Hi, hello, welcome you all to உங்கள் கலாட்டா கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி எக் ஃப்ரைட் ரைஸ். என்னடா எக் ஃப்ரைட் ரைஸ்ன்னு சொல்லிட்டு அவுல் காமிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாம், நம்ம இதை அவுல் வச்சு தான் செய்ய போகிறோம். ஃபர்ஸ்ட் இதை அவுல் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சுருக்கோம். பாருங்கள், ஊறினதுக்கப்புறம் எப்படி நல்லா வந்திருக்குன்னு சொல்லிட்டு நல்லா உதிரியாக இருக்குது. பார்க்க ரைஸ் மாதிரியே இருக்கும். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் க்ரீன் சில்லி, கொரியாண்டர், ஆனியன், கறி லீஃப், கேரட், பெப்பர், 2 எக் எடுத்திருக்கேன். எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம். கடாய் எடுத்துக்கோங்க. அதை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் சூடானதும் நமக்கு இதுக்கு தாளிப்பு போட்டுடலாம். கடுகு, கடலைப்பருப்பு, ஜீரகம் போட்டிருக்கேன். நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ நம்ம இதில் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் 2 க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 செகண்ட்ஸ் நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் அந்த பச்சை மிளகாயோட காரம் ஆயிலில் நமக்கு நல்லா இறங்கும். நெக்ஸ்ட்டு இதுக்கு ஒரு ஆனியன் போட்டுக்கலாம். நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா வணங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபைனாக சாப் பண்ண கேரட்டும் போட்டுக்கிறோம். நம்ம கேரட் நல்லா குட்டி குட்டியாக நறுக்கியிருக்கனால நம்ம கேரட்டும் சீக்கிரம் வெந்துடும். பாருங்கள், இது நல்லா வணங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எக்கு 2 போட்டுக்கலாம். சப்போஸ் இதே நீங்கள் வெஜிடேரியன் அப்படின்னா நீங்கள் எக்கு சாப்பிட மாட்டிங்கன்னா எக்கு அவாய்ட் பண்ணிடுங்க. அதுக்கு பதிலாக கேரட்டு, பீன்ஸ், முட்டைக்கோஸ் யூஸ் பண்ணி நீங்கள் செய்யலாம். நல்லா எக்கு பொரியல் மாதிரி வர அளவுக்கு நம்ம வேக வச்சுக்கணும். பாருங்கள், நல்லா வெந்து வந்துடுச்சு. நல்லா பொரியல் ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம ஊற வச்ச அவுல இதில் ஆட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு, பெப்பர் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் லைட்டாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நிறையா ஃப்ரைட் ரைஸ் நம்ம கடையில் வாங்கி சாப்பிடுவோம். அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் அவுலில் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா இது நல்லா ஹெல்தி. ஃபைனலாக கொரியாண்டர் ஆட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் சொல்லலைன்னா இது அவுல்னு யாருக்குமே மேக்ஸிமம் தெரியாது. ஸோ அவுல் டயட்டுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு இன்க்ரீடியண்ட்டு. ஸோ இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இது சூப்பரான டிஷ்ஷாக இருக்குது. ஆக்சுவலாக நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லா எம்மியாக காரமாக நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக இது நான் எக் ரைஸ்னு நினச்சேன். ஆனால் அது எக் ரைஸில் செஞ்சதில்லை. ஆக்சுவலாக ரைஸில் செஞ்சதில்லை. இது அவுலில் செஞ்சுருக்காங்க. அவுலில் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ப்ளஸ் எக் ரைஸை விட ரொம்ப டேஸ்டியாக நல்லாயிருக்கு. குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். ஏன்னா அடிக்கடி நம்ம சிக்கன் ரைஸு, எக் ரைஸ்லாம் சாப்பிடுவோம். அதெல்லாம் கடையில் வாங்கி சாப்பிட்றது பார்த்திங்கன்னா என்றைக்காக இருந்தாலும் பெரிய ப்ராப்ளம் தான். ஆனால் இந்த இது பார்த்திங்கன்னா வீட்டிலேயே நம்ம அவுலில் செய்கிறது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்குது, சூப்பராக இருக்குது. சூப்பர். சாஸ் தொட்டுக்கிட்டால் இன்னும் சூப்பராக இருக்குது.